பசங்களுக்கு எந்த தலைவரை பற்றி சொல்லித்தர போகிறோன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவரை பற்றி சொல்லித்தர போகிறோம் நம்ம பசங்களுக்கு. அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணினார், எதுக்காக போராடினார், என்ன செஞ்சார் அப்படின்றத பற்றி நம்ம பசங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம அவங்களுக்கு டீச் பண்ண போகிறோம். எப்படின்றத பாருங்கள். இன்னைக்கு நம்ம அம்பேத்கரை பத்தி தெரிஞ்சுக்கிற போறோம். சரியா? யாரை பத்தி தெரிஞ்சுக்கிற போறோம்? அம்பேத்கரை பத்தி தெரிஞ்சுக்கிற போறோம். இவர் தான் அம்பேத்கர். இவர் யாரு? இவர் யாரு? அம்பேத்கர் யாருன்னு தெரியுதா? சரி, அம்பேத்கர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப வாய்ஸ் வர்றவங்க ஃபுல்லாமேவும் லவுடா சொல்லிட்டாங்க. வாய்ஸ் கொஞ்சம் ரைஸா கம்மியா வர்றவங்க எப்படி அவங்க டச் பண்ணி சொல்றாங்கன்றது நீங்க பாருங்க. ஹரிஸ், இங்க பாரு, எது அம்பேத்கர்? இது அம்பேத்கர் எது சொல்லு பார்க்கலாம். அம்பேத்கர், இதுதான் அம்பேத்கர். அம்பேத்கரை தொடு. அம்பேத்கர். வெரி குட், சூப்பர். நோயல், அம்பேத்கர் எங்க இருக்க தொட்டு காமிங்க. யார் இது? அம்பேத்கரா? சூப்பர், வெரி குட். ராமு, இது யாரு? யாரு? சூப்பர், நம்ம வெரி குட். கிஷோர், இது யாரு? அம்பேத்கர். இது யாரு? சூப்பர், வெரி குட். வைசக், அம்பேத்கர் எது தொடு? அம்பேத்கர், வெரி குட். வெங்கடேஷ், இது யாரு? சூப்பர், வெரி குட். இப்ப அம்பேத்கர் யாருன்றது மேக்சிமம் எல்லாத்துக்குமே ஓரளவு தெரிஞ்சிருச்சு. சரியா? இந்த அம்பேத்கர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றத இவங்களுக்கு நம்ம சொல்லி தர போறோம். அம்பேத்கர் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சா? சூப்பர், வெரி குட். அம்பேத்கர் என்னெல்லாம் பண்ணாருன்றத பார்க்கலாமா? பார்க்கலாம். நீதி, நியாயம், தர்மம் இதெல்லாம் இருக்குல்ல, நீதி நியாயம் கிடைக்கிறதுக்காக போராடினது யாருன்னா அம்பேத்கர். நீதி நியாயம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு போராடினது யாரு? அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர். இதே மாதிரி இந்தியாவுல இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தை. அதாவது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்தியாவுல நிறைய சட்டங்களை இயற்றியவர், அதுக்காக பாடுபட்டவர். அதனால அவரை இந்தியாவுல அரசியல் அமைப்பின் சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரி, நம்ம நாடு எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், வெரி குட். அந்த நாட்டுல பல சட்டங்களை, நிறைய சட்டங்களை கொண்டு வந்தது யாரு? யார் கொண்டு வந்தாங்க? யாரை பத்தி நம்ம படிக்கிறோம்? அம்பேத்கர். அப்ப அந்த சட்டங்களை கொண்டு வந்தது யாரு? அம்பேத்கர். சூப்பர், அந்த சட்டங்களை கொண்டு வந்தது அம்பேத்கர். எல்லாருமே சமம், அதாவது யாருமே யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு உரிமை கிடைக்குதுன்னா அது மற்றவங்களுக்கும் அந்த உரிமை சமமா கிடைக்கணும். யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாதுன்னு சொன்னவரும் அம்பேத்கர். அந்த காலத்துல பெண்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வீட்டுல படிக்க வைக்க மாட்டாங்க. படிக்க வைக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்கள படிக்க விட மாட்டாங்க. ஆனா பெண்களுக்கும் சம உரிமை, சொத்துலயும் சரி, எல்லாத்துலயுமே. சொத்துலயும் ஆண்களுக்கு எந்த அளவு பங்கு இருக்கோ சொத்துல, அதே அளவுக்கு பெண்களுக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னது யாரு? அம்பேத்கர். எல்லாத்துக்கும் சம உரிமை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல, அதே மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுல உரிமை இருக்கோ அதே அளவுல யாருக்கும் உரிமை இருக்கு? பெண்களுக்கு உரிமை இருக்கு. யாருக்கு உரிமை இருக்கு? அதே அளவுல பெண்களுக்கும் உரிமை இருக்கு. சரி, அம்பேத்கர் நம்மளுக்கு காமிச்ச நல்ல பாதைகள் என்னன்னு பார்க்கலாமா? அன்பு. அன்புனா என்னது சொல்லுங்க. அன்புனா மத்தவங்க கிட்ட பாசமா இருக்கு. அன்புனா என்னது? பாசமா இருக்கிறது. சரியா? இப்ப நீ கூட இருக்கிறவங்கள, உன் கூட இருக்கிறவங்கள நல்லா பாத்துக்கிற, அதுக்கு பேர் என்னது? அதுதான் அன்பு. சரியா? அதுக்கு பேரு அன்பு. சரி, சமத்துவம் என்னன்னு பார்க்கலாமா? சமத்துவம்னா உரிமை. எல்லாருமே சமமா இருக்கணும். யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. எல்லாருமே சமமானவங்க. காசு வச்சிருக்கிறவங்க தான் பெரியவங்க, பணம் இல்லாதவங்க ஏழை, அந்த மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது. சரியா? எல்லாருமே யாரு? சமமானவங்க. அதத்தான் என்ன சொல்றோம்? சமத்துவம். இப்ப ஒரு சேர், ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்க, ஒரு 3 பேர் உட்கார்ற மாதிரி.
வெங்கடேஷ், கவின், வைசக் 3 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்க. அந்த சேர்ல கவின் மட்டும்தான் உட்காரணும்னு ரூல்ஸ் இருக்கா? 3 பேரும் உட்காரலாமா? அந்த 3 பேருமே உட்கார்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. சரியா? அதத்தான் என்ன சொல்றோம்? சமத்துவம் சொல்றோம். சமத்துவம், எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு அந்த ஸ்டூடண்ட்ஸ் அந்த சேர் மேல. சரி, அந்த சேர்ல இங்க யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னது, அந்த சேர் வந்து சொந்தம். இதுல என்ன தெரியுது? யாரும் யாரையும் வேறுபடுத்தி பார்க்க கூடாது. வேறுபடுத்தி பார்த்தா என்னது? தப்பா? தப்பு இல்லையா? தப்பு. சமத்துவம் என்னது? யாரையும் வேறுபடுத்தி பார்க்க கூடாது. சரி, கல்வி என்னன்னு பார்க்கலாமா? கல்வி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கல்வி என்னது? கல்வி பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது இல்லையா? இப்ப நம்ம கூட ஒண்ணு படிக்கிறோம். இப்ப நம்ம யாரை பத்தி படிக்கிறோம்? இவரை பத்தி படிக்கிறோம்ல, இதுவும் ஒரு கல்வி. நம்ம டெய்லி இந்த உலகத்தில் நடக்கிறதும் சரி, ஒரு இதை பத்தி படிக்கிறோமா? நேத்து யாரை பத்தி படிச்சோம்? சூப்பர், வெரி குட். நேத்து திருவள்ளுவரை பத்தி படிச்சோமா? இன்னைக்கு யாரை பத்தி படிக்கிறோம்? அம்பேத்கர். நம்ம ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு நாளைக்கு கத்துக்கிறோம் இல்லையா? இது கல்வி. சரியா? அந்த கல்விக்காகவும் யாரு போராடினார்? அம்பேத்கர். எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கணும், எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கணும்னு போராடி இருக்காரு. சரியா? அடுத்து அன்பு பார்த்திருக்கோம், சமத்துவம் பார்த்திருக்கோம், கல்வி பார்த்திருக்கோம். தன்னம்பிக்கை என்னன்னு பார்க்கலாமா? தன்னம்பிக்கை. இப்ப கவினுக்கும் வெங்கடேஷ்க்கும் ரன்னிங் ரேஸ் வைக்கிறோம். சரியா? ரன்னிங் ரேஸ் வச்சதுல கவின் தோத்துட்டாரு. சரி, தோத்துட்டார். அப்ப அதுல ஜெயிக்கணும் விடாம முயற்சி பண்றீங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும், டெய்லி ஓடி ஓடி பயிற்சி செய்யணும். அதை என்னன்னு சொல்லுவோம்? முயற்சின்னு சொல்லுவோம். அததான் தன்னம்பிக்கைன்னு சொல்றோம். நம்ம ஜெயிக்கிறதுக்காக போராடுறது என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர் கவின், வெரி குட். அதுதான் தன்னம்பிக்கை. ஒரு விஷயத்துல நம்ம தோல்வி அடைஞ்சோம்னா அதுல துவண்டு உட்கார்ந்துட கூடாது, ஜெயிக்கிறதுக்காக போராடணும். அதுதான் என்னது? தன்னம்பிக்கை. சூப்பர், வெரி குட். சரி, பொறுப்புனா என்னன்னு பார்க்கலாமா? பொறுப்புனா இப்ப இந்த கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்கீங்க. இந்த கிளாஸ் ரூம்ல புக்கு இதெல்லாம் கீழே தெரியாம அங்க விழுந்திருக்கு. அங்கே ஏதாச்சும் குப்பை எதனாச்சும் கீழே கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்து போடுறது உங்க பொறுப்பு இல்லையா? ஏன்னா நீங்க இருக்கிற இடத்த நீங்க தானே சுத்தமா வச்சுக்கணும். அது உங்களோட பொறுப்பு தானே? அதுதான் பொறுப்பு. சரியா? அம்பேத்கர் காமிச்ச நல்ல பாதைகள் இதெல்லாம் சரியா தப்பா? சரி, இது நம்மளுக்கு நல்லதுதானே சொல்றாரு அம்பேத்கர். சூப்பர், வெரி குட். அடுத்து மரியாதைனா என்னன்னு பார்க்க போறோம். மரியாதைனா சரி உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. மரியாதைனா என்னது? மரியாதைனா நம்ம வயசுல மூத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம்ல, நம்மளோட பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மரியாதை தரோம்ல. நம்மளோட அப்பா அம்மாவுக்கு, நம்மளோட ஆசிரியர்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே மரியாதை தரணும். அதுதான் என்னது? மரியாதை. இது எல்லாமே யார் சொல்லியிருக்காங்க? அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அம்பேத்கர் நம்மளுக்கு காமிச்ச நல்ல பாதைகள். சரியா? இப்ப இந்த செயல்கள் என்னென்ன பண்ணிருக்காரு? நீதிக்காக போராடி இருக்காரு. நீதி, நியாயம், நம்மளுக்கு நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. எல்லாருமே சம உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி இருக்காரு. இது எல்லாமே அவர் பண்ணினதால அவருக்கு 1990 என்னது 1990 அப்ப அவருக்கு பாரத ரத்னா விருது கிடைச்சிச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இது கிடைச்சிருக்கு. எதுக்காக கிடைச்சிச்சு? அவர் இத்தனை விஷயத்துக்கு போராடினார்ல. எதுக்காகலாம் போராடினாரு? நீதி, நியாயம், இந்த மாதிரி சம உரிமை எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இந்த மாதிரி நிறைய நீதிகளுக்கு போராடினார்ல. அது எல்லாத்தையும் வச்சு அவருக்கு இந்தியாவிலேயே உயர்ந்த விருது. அது இந்தியாவிலேயே என்னது? பெரிய விருது. அது யாருக்கு கிடைச்சிருக்கு? எந்த வருஷம்? 1990 என்ன விருது கிடைச்சிச்சு?
சூப்பர், வெரி குட். பாரத ரத்னா விருது கிடைச்சிச்சு. சரியா? இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு? நம்ம யாரை பத்தி படிச்சிருக்கோம்? யாரை பத்தி படிச்சிருக்கோம்? சரி, நான் ஒன்னு கேட்பேன், அது கரெக்டா இல்லையான்னு சொல்லணும். சரியா? நம்ம நாடு எது? இந்தியா. சூப்பர், வெரி குட். அங்க நிறைய சட்டங்களை எழுதினவர் யாரு? சட்டங்களை கொண்டு வந்தது யாரு? சட்டங்கள் கொண்டு வந்தவங்க யாரு கொண்டு வந்தாங்க? யார் கொண்டு வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யார் கொண்டு வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யார் கொண்டு வந்தாங்க சட்டங்களை? சூப்பர், வெரி குட். பயப்படக்கூடாது, கரெக்டா சொல்லு. சரியா? சட்டங்களை கொண்டு வந்தது யாரு? அம்பேத்கர் தான் சட்டங்களை கொண்டு வந்தாங்க. சரி, நீதி நியாயம் இதுக்கெல்லாம் போராடினது யாரு? யாரு போராடினாங்க? சூப்பர், வெரி குட். அம்பேத்கர் தான் போராடினார். எல்லாருமே சமம் அப்படின்னு சொன்னது யாரு? அம்பேத்கர். சரி, 1990ல என்ன விருது கிடைச்சிச்சு? என்ன விருதுன்னு சொல்லுங்க. என்ன விருது? இந்தியாவிலேயே பெரிய விருது கிடைச்சிச்சுன்னு சொன்னல. என்ன விருது? பாரத ரத்னா. என்ன விருது கிடைச்சிச்சு? 1990ல என்ன விருது கிடைச்சிச்சு? சூப்பர், வெரி குட். அப்ப இன்னைக்கு நம்ம யாரை பத்தி படிச்சிருக்கோம்? அம்பேத்கர் பத்தி. சூப்பர், வெரி குட். டெய்லி இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை படிக்கலாமா? படிக்கிறது நல்லா இருக்கா? டெய்லி படிக்கலாமா? அப்ப சரி, நம்ம பசங்க எந்த அளவு ஆக்டிவா இருந்தாங்க, எந்த அளவு இந்த கிளாஸ் முடியும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம பசங்களுக்கு வந்து இவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள்ஸோடையும் இவங்க லைஃப்ல ஓரிட்ட அந்த லைஃபோட கனெக்ட் பண்ணி இவங்களை கொண்டு போனோம். இவங்க இந்த பிறந்த வருஷம் அது அம்பேத்கரை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்மளால சொல்லி தர முடியல அப்படின்னாலும், அவங்களால மெமரி பண்ண வைக்க முடியலனாலும், அம்பேத்கர் என்ன பண்ணாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணாரு அப்படின்றத அவங்களால ஈஸியா புரிய வைக்க முடியும். அவங்களுக்கு நம்மளால ஈஸியா புரிய வைக்க முடியும். இதே மாதிரி நிறைய தலைவர்களை பத்தி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்லி தருவோம். அதை பாருங்க. அது முடியும். உங்ககிட்ட இருந்து நாங்க விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.